இன்னைக்கு சமையல் விருந்துல நாம வந்து ரெஃப்ரெஷிங்கான ரெசிபி பார்க்க போறோம். அது கேண்டலூப் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது நம்ம கேண்டலூப் வச்சு மில்க் ஷேக் பண்ண போறோம். கேண்டலூப் வச்சு லஸ்ஸி ரெடி பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் கேண்டலூப்பை நாம கட் பண்ணி போட்டு மேல ஸ்பைசஸ்லாம் போட்டு எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேண்டலூப் ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து கேண்டலூப் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக எடுத்துக்கிறேங்க. முதல்ல நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பாதியை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு நாம் வந்து எடுக்கிறோம். ஸோ அப்போனா ஈஸியாக எடுத்துடலாம். நமக்கு அந்த பழத்தை ஃபுல்லும் கொதறாமல் நல்லா ஸ்மூத்தாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ கவுத்தி போட்டு நம்ம வந்து மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து பழத்தை வெட்டாமல் கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வெட்டிடலாம். பாருங்கள், பழம் நமக்கு அந்தளவு வேஸ்ட்டு வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து மில்க் ஷேக்கோ லஸ்ஸியோ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் கட் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். நமக்கு நிறைய வேஸ்டேஜ் வராது. சில பேர் பாதியாக கட் பண்ணிட்டு ஸ்கூப் பண்ணி எடுப்பாங்க. அப்படியும் நாம் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பாருங்கள், நம்ம மேலே இருக்க தோலை ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ நாம் வந்து இதை பீசஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து பனானா மேங்கோ மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதுவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இது எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து ஒரு 3/4 கப்பு எடுத்து நாம் வந்து நீங்கள் மிக்ஸியோ இல்லை பிளெண்டரோ எதில் நீங்கள் வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கிறங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காவை பொடி பண்ணி 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப்புக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் திருப்பவும் நான் அந்த கேண்டலூப்பை சேர்க்குறேன். அதாவது இந்த ஃப்ரூட் எவ்வளோ கிலோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ கிலோ திக்னஸும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் வால்நட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை வந்து கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் பவுலுக்கோ இல்லை கிளாஸுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நம்ம க்ரஷ்ட் ஆல்மண்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த மில்க் ஷேக் சாப்பிடும்போது அந்த நட்ஸை கடிச்சு சாப்பிட்றது நல்லாவே இருக்கும். இப்போ நமக்கு கேண்டலூப் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்மூத்திக்கு வந்து நான் 1 கப்பு கேண்டலூப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூப் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், கெட்டியான தயிர் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் தயிர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறதை நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் சமையல் விருந்தில். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான சுவையில் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் இதை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்க்கு இந்த கேண்டலூப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப அருமையான நமக்கு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லஸ்ஸின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ கேண்டலூப் லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை பவுலில் போட்டு பீசஸ் எப்படி சர்வ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இங்கே நான் எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் சுகர், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இந்த பொருட்களை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸ்லேயோ பவுலையோ சர்வ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு லேயராக அந்த ஃப்ரூட்ஸை சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைஸ் மிக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க மேலே. அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரூட், அப்புறம் வந்து மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஏன்னா மொத்தமாக நீங்கள் பழத்தையெல்லாம் ஒரு பவுலில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஷேக் பண்ணிட்டு பவுலுக்கு மாற்றினீங்கன்னா அந்த பழத்தில் இருக்க தண்ணி கண்டென்ட் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ண சொல்கிறேன். ஃப்ரூட்டும் அதுக்கப்புறம் ஸ்பைஸ் மிக்ஸும். அப்போனா அந்த தண்ணி கண்டென்ட் எதுவும் வெளியே போகாது, நம்ம வந்து எல்லா சத்துமே நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இப்போ அருமையான அந்த ஸ்பைஸ் கேண்டலூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான கேண்டலூப் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது நீங்களும் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சமையல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் கொண்டே பார்க்கலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.